சார் என் ஆளு வேணான்னு சொல்லிட்டா சார், நான் சாக போறேன் சார். கண்ணா நான் இந்த மாதிரி அப்பா முக்கியம் அம்மா முக்கியம் வீட்டை பாரு இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணவே மாட்டேங்கண்ணு. ஆனா ஒன்று இப்போ நீ விஷம் குடிப்பியா? நான் உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவேனா மொதல் வேலையாக ஒரு டியூப் எடுத்து மூக்கில் விட்டு வயிற்று வரைக்கும் இறக்கி. சின்ன டியூப் தானே? அதான் இல்லை, இவ்வளோ பெரிய டியூப்பை அப்படியே உள்ளே இறக்கி. என்னைக்காவது வாழ்க்கையில் 1 லிட்டர் தண்ணி ஒரே கல்ப்பில் குடிச்சிருக்கியா? இல்லை. ஆனால் நாங்கள் 2 லிட்டர் தண்ணி ஒரே கல்ப்பில் உள்ளே இறக்கி வயிற்ற கழுவுவோம். சப்போஸ் நீ சாப்பிட்ட விஷத்தால் மூச்சு விட முடியலன்னு வச்சுக்கேன், தூண்டில் மாதிரி இருக்கிற அந்த துண்டு பைப்பை உன் தொண்டையில் இறக்கி மூச்சு விட வைப்போம். எது? 3 நாளைக்கு மேலே இந்த பைப்பை வச்சுட்டு இருக்க முடியும்? முடியாது. அப்புறம் இந்த டியூப்பை வெளியே எடுத்து உன் தொண்டையை கிழிச்சு இதை விட பெரிய டியூப்பை உள்ள வச்சு ஆர்டிஃபிஷியல் வென்டிலேட்டர் வச்சு 24 hours அப்படின்னு ஆர்டிஃபிஷியலாக மூச்சு வாங்க வைப்போம். அதுக்கப்புறம் அந்த பாய்சம் லிவர் டேமேஜ் பண்ணிடும். ஈர டேமேஜ் ஆனால் இழிச்சிட்டா இருப்ப. அதுக்கப்புறம் 8 மாசம் குழந்தை ஒன்று வயிற்றுல குழந்தையெல்லாம் வருமா? வந்த மாதிரி வயிற்றுல நீர் கோர்த்து வயிறெல்லாம் வீங்கிரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய காசு நீரில் எடுத்து உன் வயிற்றுல ஓட்டையை போட்டு நீரை பூ